ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம தமிழக பாஜகவில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிட்டு அவருக்கு மத்திய அமைச்சரில் ஏதோ ஒரு அமைச்சர் போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு காலையிலிருந்து இல்லைங்க, அதாவது 2 நாட்களாகவே தமிழக மீடியாக்களில் எல்லா நியூஸ் சேனல்களையும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தினமலரை தவிர மற்ற எல்லா நியூஸ் சேனல்கள்லையும் அண்ணாமலையை பதவியிலேருந்து தூக்க போகிறாங்க, அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கதறுன்னு எல்லா மீடியாக்களும் கதறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் உள்ள சில சீனியர் லீடர்ஸ் கூட அண்ணாமலை அவர்களுடைய கருத்திற்கு மாற்று கருத்து தெரிவித்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தற்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை வெளியிட்டிருக்காங்க, ஒரு சர்வே ரிப்போர்ட்டை அவர் வெளியிட்டிருக்காரு. இதுல பாஜக எந்த தலைவர்கள் கண்ட்ரோல்ல இருந்தப்ப அவங்களுடைய வளர்ச்சி எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி, ஓட்டு பெர்சன்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 பாத்தீங்கன்னா ஒரு 7.14, அதாவது 1999 7.14% ஓட்டு வங்கி பாஜகவுக்கு இருந்திருக்கு. 2001 3.2% ஓட்டு கம்மியாயிருக்கு. அடுத்தது மீண்டும் 2004 5.7 விழுக்காடு பெர்சன்டேஜ் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மறுபடியும் 2006 அகல பாதாளத்துக்கு போயிருக்கு, 2.1% தான் ஓட்டே இருக்கு பாஜகவிற்கு. அடுத்து 2009 கிட்டத்தட்ட அதே நிலைமை தான், 2.3% ஓட்டு வங்கி தான் பாஜகவுக்கு இருந்திருக்கு. 2011 அதே நிலைமை தான், 2.6% ஓட்டு விழுக்காடு தான் பாஜகவிற்கு இருக்கு. அதாவது 2006 இருந்து 2011 வரைக்குமே ஓட்டு விழுக்காடு மிக மிக ஓட்டு பெர்சன்டேஜ் கம்மியாக தான் பாஜக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2014 ஓரளவுக்கு, அதாவது 5.56% 2014 பாஜகவுக்கு ஓட்டு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது மறுபடியுமே 2016 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல 2.86% மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு. 2014 5.56 விழுக்காடு இருந்த ஓட்டு பெர்சன்டேஜ் 2016 மீண்டும் 2.86% கம்மியாயிடுச்சு. 2019 3.62 விழுக்காடு ஓட்டு பெர்சன்டேஜ் இருந்திருக்கு. அடுத்த 2021 மீண்டும் 2.62% ஓட்டு பெர்சன்டேஜ் போயிருக்கு. அடுத்தது 2021 வரைக்கும் 2.62% இருந்த பாஜகவுடைய ஓட் பெர்சன்டேஜ் 2024 இந்த எலெக்ஷன்ல 11.24% பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை தான், அதாவது 2024 இப்ப தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது இதனுடைய கிராஃப் பாத்தீங்கன்னா 2024 ஸ்ட்ரெயிட்டா போய் 11.24 விழுக்காடு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது ஓட் பெர்சன்டேஜ் பாஜகவுக்கு விழுந்திருக்கு. அப்படி பார்க்குறப்ப அண்ணாமலை தலைமையில் பாஜகவுடைய வளர்ச்சி அபரிவிதமான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாஜக தொண்டர்களுடைய கடின உழைப்பால அடிமட்ட பாஜக தொண்டன், ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தம் சிந்தி அவங்க செய்த வேலைகளுடைய ஒரு இது ரிசல்ட் தான் இந்த 2024 11.24 விழுக்காடு இந்த பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். இதற்கு முன்பு தலைவராக இருந்தவங்களை நம்ம இதுக்காக குறை சொல்லல, ஆனா அண்ணாமலை அவர்களை இந்த பதவியில இருந்து தூக்கணும். அவர் எதுவுமே பண்ணல, அவரால் பாஜக வளரவே இல்லை, அண்ணாமலை தான் அவர் மட்டும் தான் வளர்ந்துக்கிட்டாரு, பாஜக வளரல அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதற்கு இந்த கிராஃப் ஒரு உதாரணம். இந்த கிராஃபை வெளியிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பா உங்களை சார்ந்த உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய கட்சி சார்ந்த உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சாதிச்சாரு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்க. முக்கியமா ஏடிஎம்கே போனதாட்டி ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சப்ப, அதாவது நீங்க பாஜக கூட எடுத்து வராதீங்க, பாஜக ட்ரெஸ் போடாதீங்க, பேசாம எங்க கூட வாங்க, நாங்க ஓட்டு கேட்கிறோம், நீங்க சும்மா கூட்டத்தை காமிச்சா போதும் அப்படின்னு ஏடிஎம்கே சார்ந்த சீனியர் லீடர் சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் பாஜகவினரை ரொம்பவுமே கேவலப்படுத்திருக்காங்க. அப்ப முடிவு பண்ணாரு தலைவர் அண்ணாமலை அவர்கள், ஏடிஎம்கே கூட எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம், நீ என்ன அவ்வளவு பெரிய கட்சா அப்படின்னு சொல்லி அப்ப முடிவு பண்ணாரு. அப்ப முடிவு பண்ணதை இப்ப வரைக்கும் அவர் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கல. அந்த கூட்டணி வைக்காம போனதுக்கு இப்ப ஏடிஎம்கேல உள்ள சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கண்ணில் ரத்த கண்ணீர் வராத குறைய அழுது புலம்பி தீத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சிருந்தா நீங்க ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா திமுக வாங்கின ஓட்டை விட ஏடிஎம்கே பிஜேபி வாங்கின ஓட்டு ஒன்னு சேர்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 25 தொகுதிக்கு மேல பாஜக ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருக்கும், வெற்றி பெற்றிருக்கும். ஆனா இந்த ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் தலைவர்களுடைய திமிருத்தனமான பேச்சால தான் அண்ணாமலை அவர்கள் கடுப்பாகி எங்க பாஜக தொண்டர்களுக்கும் எங்க பாஜகவினருக்கும் மரியாதை இல்லாத இந்த அதிமுக கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ வரைக்கும் அவருடைய ஒற்றை காலில் அவர் வந்து கூட்டணி கிடையாது நின்றுட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே பாஜக தொண்டர்கள், பாஜக சீனியர் தலைவர்கள், பாஜகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டனும் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நின்று அவருக்கு சப்போர்ட் பண்ணும். அவர் தான் நிரந்தர பாஜகவுடைய தலைவராக இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.